கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லையா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது இது சொன்ன காரியம். ஏனென்றால் இங்கே பயங்கரமான பிரச்சனைகள் வரப்போகிறது. உங்கள் பிள்ளைகளெல்லாம் மரிக்கப் போகிறார்கள், தரையிலே மோதி அடித்து மரிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தர் என்ன சொன்னார்னா, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், நீங்கள் அழாதீங்க, நான் மரித்து உயிரோடு எழுந்துருவேன், நான் எழுந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவேன். அதனால் நீங்கள் அழ வேண்டியது உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்க என்று சொல்லுகிறார். ஏன் அழுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், பிள்ளைகள் கீழ்ப்படியாத காரியங்கள் இருந்திருக்கும். பிள்ளைகள் நம்ம நினைச்ச மாதிரி வாழ மாட்டாங்க. ஏன்னா கீழே வசனம் சொல்லுகிறது, இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பாருங்க, மலடிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும். அப்படின்னா குழந்தை இல்லைன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை, குழந்தை இல்லைன்னா இந்த சமுதாயத்தில் எவ்வளவு அவப்பேர், எவ்வளவு நிந்த, எவ்வளவு அவமானம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் முரட்டாட்டமாக இருப்பார்கள். அதனால் நீ எனக்காக அழாத, நீ ஜெபம் பண்ணு, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணு. பிள்ளைகள் பெற்று விட்டதுனால நீ இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று சாதித்து விட்டாய் என்று நினைக்காத, அந்த பிள்ளைகளை சரியாய் பரலோக ராஜ்யம் கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு உண்டாக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னுடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எவ்வளவா எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம். நீங்களும் நானும் தவறுகிறோம், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், வாலிபர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பலவான் கையில் உள்ள அம்புகளாக இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம அழ வேண்டும், ஆண்டவரை அறிஞ்சு கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை அறிஞ்சு கொள்ள வேண்டும், கடமைகளை செய்ய வேண்டும், போகிற இடத்துல பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்காக நம்ம அழுது ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மளுக்காகவும், நம்மளுடைய சரீர சுகத்துக்காகவும், இல்லையா, நம்மளோட ரட்சிப்புக்காகவும், நம்ம பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நம்ம அழ வேண்டும். எப்படி வேணாலும் வாழ்ந்துடும், சொத்து சேர்த்து வச்சா போதும், ஆஸ்திகளை சேர்த்து வச்சா போதும், என் பிள்ளை பின்னாடி நல்லா இருந்துருவான்னு நினைக்காதீங்க. அதில் நல்லா இருக்க மாட்டான். அவன் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. அப்பா, இனி நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா, இந்த வசனெல்லாம் 100 உண்மைப்பா. தகப்பனே, நீர் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஆனாலும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்கள் குழந்தை கொடுக்கணுமே ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, அவங்க ஆசைப்படுவாங்களப்பா. அவங்க உங்களுக்கு நேராக பிள்ளைகளை வளர்த்துருவாங்க ஆண்டவரே, உங்களை சொல்லி வளர்த்துருவாங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் சகோதரிகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுங்க சுவாமி. எஸ்அப்பா, அந்த சந்ததி உண்மை ஆராதிக்கணுமே, உண்மை உயர்த்தணுமே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். உண்மையே உயர்த்த உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.